जहां जहां भारतीय जनता पार्टी की एनडीए की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है, पढ़ाई की व्यवस्था की है। मैं 3 साल से मांग कर रहा हूं, स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं। எங்கெல்லாம் என்டிஏ ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. நான் 3 ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குங்கள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं, डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया, वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे. நான் கேட்கிறேன், திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா? हो गए आपका सवाल, सिट डाउन. பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? एडीएमके ने अभी तक ना अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. 12 बजे होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ. देखिए, मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है. எதனால இந்த எதனால தாமதம் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதமானது. सर, जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए. भाई आप किसी को बताओ ना, कौन पूछेगा? நீங்க சொல்லுங்கம்மா, லேடி பின்னாடில இருந்து சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் தம்பி வேல்முருகன், நீங்க நிறைய கேட்டீங்க. நீங்க तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है? कांग्रेस क्यों चुप है? डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं. அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா? காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் சொல்வது என்ன, எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்கம்மா. Sir, you said in your tweet that Annamalai's skills would be leveraged to the national level. Would that be moving Annamalai to the national level, or will Annamalai sir will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए, हम चलाएंगे ना अच्छे से. நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எங்க கட்சி முடிவெடுக்கிறதுக்காக मेरी पार्टी की इतनी सारी चिंता मत करिए, हम चलाएंगे अच्छे से. நீங்க கட்சி நடத்த வேண்டாம், நாங்க நடத்திக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. चलिए, धन्यवाद मित्रों, बहुत बहुत धन्यवाद. கொஞ்சம் போட்டோ, கொஞ்சம் உட்காருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.